அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் ஈடு இணையில்லாத ஒரு அன்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு, பரிவு, பாசம், இது எல்லாம் நமக்கு கிடைப்பது என்பது யார்கிட்டேருந்து? நம்மை பெற்ற அந்த தாய்கிட்டேருந்து தான். தாய் அன்புக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அன்பு தான் தாய் அன்பு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையை பற்றி ரொம்ப சிறப்பாக கூறியிருக்கிறான். ஒரு தாயிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவங்கள எப்படிலாம் கவனிச்சுக்க வேண்டும், அவங்க காலடியில் சொர்க்கம் உள்ளது சொல்லிட்டு ஒரு தாயிற்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம மார்க்கத்தில் உண்டு. அப்போது தாய் அன்பிற்கு ஈடுணை எதுவுமே இல்லை. அந்த தாய் அன்பை பீட் பண்ணுற ஒரு அன்பு இருக்குன்னா அது அல்லாஹ்வின் அன்பு தான். ஏன்னா அதை போல எத்தனையோ தாய்மார்களை படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. தாய் அன்பை விட 70% அதிகமான அன்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் அன்புக்கு ஈடு என வேற எதுவுமே இல்லை. அல்லாஹ் ரொம்ப கோபக்காரன், தண்டிப்பதில் கடுமையானவன். இது எல்லாத்தை விட ஒரு விஷயம் மேலோங்கி இருக்குன்னா அது அவனுடைய இரக்க குணம்தான். அதனால தான் தன்னை வணங்காதவர்களை கூட இந்த உலகத்தில் விட்டு வச்சிருக்கான், அவங்கள சிறப்பாக வாழ வச்சிருக்கிறான். நமக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால், நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான நல்லது நடந்தால் அந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம், அல்லாஹ் நம்மை கைவிடவில்லை, நமக்கு உதவி செஞ்சுருக்கிறான், நம்ம காப்பாற்றியிருக்கிறான், இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றியுள்ளான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைப்போம். இதுவே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக போயிடும். ஏன் அல்லாஹ் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறான், அல்லாஹ்விற்கு என்னை பிடிக்கவே இல்லை சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் தவறு. நமக்கு ஏதாவது துன்பம் வருதுன்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நம்முடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்காமல் இல்லை. நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக தான் நமக்கு சோதனைகளை தந்துள்ளான். அதனால் எந்த நேரமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டும். அவன்கிட்ட எப்போவுமே நாம் கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும். பெரிய விஷயம் வந்தால் தான் அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். சின்ன விஷயம் இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிலாம் விட்டுறக்கூடாது. சின்ன விஷயமா இருந்தால் கூட அல்லாஹ்விடம் அதற்காக துவா செய்ய வேண்டும். ஏன்னா அந்த சின்ன ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடம் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. அவன்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டே இருங்க. நாம் அவன்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டு இருக்கும் நிலையில் நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு நம்மை கைவிட மாட்டான். எப்படியாவது நம்ம காப்பாற்றிடுவான். நேரடியாகவும் உதவி செய்வான், மலக்குமார்களின் மூலமாக உதவி செய்வான், பிற மனிதர்களின் மூலமாகவும் உதவி செய்வான். எப்படியோ நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை அவன் ஏற்படுத்துவான். முழு நம்பிக்கை நாம் அவன் மேலே வச்சா. நபிமார்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சாங்க. அதன்படி அவர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கிறாங்க. அவ்வளோதான், மாட்டிக்கொண்டோம், நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விடலை. அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செஞ்சால் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிகிறாங்க. அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வச்சு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லிட்டு. அதன்படி அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான், உடனடியாக காப்பாற்றினான். நபிமார்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு, அவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும் சொல்லிட்டு நாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நேசிக்கின்ற ஒரு இனம்தான் அது மனித இனம்தான். மனித இனத்தை அந்த அளவுக்கு அவன் நேசிக்கின்றான். அதனால தான் அத்தனை நபிமார்களை அனுப்பினான். எதற்காக? அந்த மனிதனை சீர்திருத்துவதற்காக, அவனுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அவன் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக தான் அத்தனை ரசூல்மார்களை அவன் அனுப்பியுள்ளான். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அதிசயம் நடக்கும். அவனிடம் தொடர்ந்து நாம் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது. இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நபிமார்கள் கேட்ட உடனே எல்லாம் அவங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலை. நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் உதவினா எப்படி? அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியும் போது. ஏன்னா அந்த நேரம் கண்டிப்பாக நமக்கு உடனடியாக உதவி கிடைச்சே ஆகணும். அதனால் கிடைச்சிது. சில நேரம் இப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள், மீன் வயிற்றில் இருக்கிறாங்க, ஆனால் சேஃபாக தான் இருக்கிறாங்க, உடனடியாக வெளியே வரல. சில காலம் மீன் வயிற்றில் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படியே விட்டு வைக்கிறான். அப்போது அல்லாஹ்வின் அந்த ஒரு உதவிக்காக நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
அப்படி வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம இருந்தால் சரி, கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சிறப்பான துவாக்களை கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டே இருக்கும் நிலையில் நிச்சயமாக நாம் ஏமாற்றம் அடைய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்து தீரும். நம்ம சேனலில் நிறைய துவாக்கள் நான் போட்டுட்டு வரேன். நிறைய துவாக்கள் இருக்கு. எந்த துவாக்களை ஓதுவது, எதை விடுவது சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். எல்லா துவாக்களையும் ஓதுங்க. இன்றைக்கி நான் ஒரு துவா போடுறேன்னா இந்த துவாவை ஓதுங்க. இப்போ வியாழன் வெளியில் நான் ஒரு வாரம் ஒரு துவாக்கள் போடும்போது அந்த வாரம் அந்த துவாக்கள் நீங்கள் ஓதுங்க. அப்படி தொடர்ந்து நீங்கள் ரிப்பீட்டடாக மாற்றி ஓதி அல்லாஹ்விடம் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த துவாக்கள் எல்லாம் உங்களுக்கு காரணமாக இருக்கும். அதனால் எந்த துவாக்களையும் விட்டுடாதீங்க. இது எனக்கு தெரியல, இது பெருசாக இருக்குது சொல்லிட்டு விட வேண்டாம். ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு துவாவையும் ஓதி அதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு சூறாவை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாவாக தான் இருக்கும். இந்த சூறாவை கொண்டு அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடும்போது பெரிய உதவி வரும் உங்களுக்கு. எப்படியோ அல்லாஹின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். முழு நியத் வச்சு ஓதுங்க. இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை மஹ்ரிப் முடித்த கையோட இந்த ஒரு சூறாவை எத்தனை எண்ணிக்கை வேணாலும் நீங்கள் ஓதலாம். சின்ன சூறாவாக இருக்கிறதால நீங்கள் 100 முறை ஓதி கேட்கும்போது உடனடியாக அல்லாஹின் உதவி உங்களுக்கு தேடி வரும். இந்த ஒரு சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல வழி பிறக்கும். அந்த சூறா வேறு எதுவுமே இல்லை, குர்ஆனின் சின்ன சூரா நஸ்ரு. நஸ்ரு என்பதின் பொருள் உதவி. இந்த ஒரு சூறாவிலே உங்களுக்கு விடை கிடைச்சிடும். அல்லாஹின் உதவி உடனடியாக உங்களுக்கு வரும். நான் ஓதி காமிக்கிறேன், அதனோட தமிழ் அர்த்தத்தோடு ஓதி காமிக்கிறேன், புரிஞ்சு ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ஃபர்ஸ்ட் லைன் என்னது? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிடும் போது. இரண்டாவது வரி என்னது? வரஐத الناس يدخلون في دين الله أفواجا. மேலும் மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும்போது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. உமது இறைவனின் புகழை துதித்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் ஆவான். 3 வரிகள் தான். ஆனால் 3 வரிகள்லையும் அந்த பொருளை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹின் உதவி உங்களுக்கு வருது. அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நற்செய்தி வருதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கணும். அதே போல் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் வராங்க, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு மாறுறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது அல்லாஹிடம் அதிகமாக தௌபா செய்யுங்க, அவனை அதிகமாக புகழுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அல்லாஹின் உதவி இன்னும் ரெட்டிப்பாகும். மேலும் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். தன்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு அருட்கொடைகளை வழங்கி கொண்டே இருப்பான். ரொம்ப சிறப்பான ஒரு சூறா. இருக்கிறதுலையே சின்ன சூறா இது சூரா கௌசர். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல இருக்கிறது இந்த சூரா நஸ்ரு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக முழுமையாக வழங்கப்பட்ட சூரா நஸ்ரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த ஒரு சூறாவுக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது. குர்ஆனில் இருக்கிற எல்லா சூறாக்களும் எல்லா வசனங்களும் சிறப்பான வசனங்கள் தான். அதில் இருக்கிற ஒரு எழுத்தை நீங்கள் ஓதி கேட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை உண்டு. இது போன்ற சிறந்த சூறாக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது சொல்லவே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதிரி சூறாக்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். சிறப்பான நாட்களில் இந்த மாதிரி நீங்கள் ஓதி துவா செய்யுங்க. மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் இந்த ஒரு சூறாவை இன்றைக்கி எடுத்துக்குங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இத்தனை முறை சொல்லிட்டு கணக்கு இல்லை. குறைஞ்சது ஒரு 11 முறை ஓதுங்க. அதிகபட்சமாக ஒரு 100. உங்கள் இஷ்டம்தான். ஓதி நல்லா துவா செய்யுங்க. உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது தேவை ஆக வேண்டி இருக்குது, ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டி இருக்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வெளியே வரணும், அல்லாஹின் உதவி உங்களுக்கு உடனடியாக தேவைன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை கொண்டு அல்லாஹிடம் துவா செஞ்சு பாருங்கள், சஜிதா செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹின் உதவி தேடி வரும். நேரடியாகவும் உதவி செய்யலாம். பிற மனிதர்கள் யார் மூலமாகவும் எப்படியோ அவன் உதவி செய்வான். உங்கள் கஷ்டங்களை அவன் நீக்குவான். நம்பிக்கையுடன் ஓதுங்க. உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சூறாவின் மூலமாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க.
இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.